Taste the Daily. மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்தக் கோரி மக்கள் இயக்கங்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் நேர்மையான வாக்கு எண்ணிக்கையை வலியுறுத்தியும் தேர்தல் ஜனநாயகத்தை காத்திடவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தகுதி நீக்கம் செய்ய கோரியும் அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் இயக்கங்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர் காப்பீடு திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பயிர் செய்துள்ள அனைத்து பயிர்களுக்கும் நிபந்தனைகள் இல்லாமல் நிவாரணம் வழங்கி வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது விடிய ஆட்சியில் எண்ணற்ற தகுதிகள் தேவை என கூறி விவசாய விரோத போக்குடன் செயல்பட்டு வருவதாக கரிசல் பூமி விவசாய சங்க தலைவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் சீனி அவரையை பயிர் காப்பீடு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் பார்த்தோம்னா ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணியிருந்தாலுமே அத்தனை ஏக்கருக்கு நஷ்டீடு கொடுத்தாங்க. அதே திமுக கவர்மெண்ட் பார்த்தா எத்தனை ஏக்கர் நீங்கள் பயிர் பண்ணியிருந்தாலுமே 5 ஏக்கருக்கு மட்டும்தான் நஷ்டீடு தரணும்னு சொல்லி கொடுத்துட்டு மற்ற ஏக்கருக்கு எதுவுமே தராமல் அவங்கள சுருட்டிட்டாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஏரியில் மூழ்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் தமது 4 வயது மகள் திவ்ய தர்ஷினி, 3 வயது மகன் திவ்ய தர்ஷன் ஆகியோரை அருகிலுள்ள ஆயாக்குளம் ஏரியில் குளிக்க அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு குழந்தைகள் இருவரும் எதிர்பாராத விதமாக ஏரியில் விழுந்து மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் குழந்தைகளின் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகள் இறப்பு குறித்து தந்தை சுரேஷ்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காமலாபுரம் நடுவீதியில் வசிக்கும் பன்னீர்செல்வம் மற்றும் பொட்டியபுரத்தை சேர்ந்த விஸ்வநாதன் இருவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இருவர் வீடுகளிலும் கடந்த மாதம் மாறி மாறி நண்பர்களுடன் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்டமாக 7 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியுற்றனர். நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் வழிந்தோடும் கழிவு நீரால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இப்போதும் பரபரப்பாக காணப்படும் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் அவ்வப்போது வழிந்தோடி குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் கழிவுநீர் வெளியேறாமல் தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை விரைந்து சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கிப்பட்டி மேம்பாலத்தில் ஏற்கனவே சேதமடைந்த தெற்கு பகுதி சாலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன் சிறிய அளவு பள்ளம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாகனங்கள் செல்வதால் பக்கவாட்டு பகுதியிலும் லேசான விரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சாலையில் இருந்த பள்ளத்தில் தார் ஊற்றி சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் பக்கவாட்டில் ஏற்பட்ட விரிசல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். காருவள்ளி கரடு அருகே உள்ள கோம்பக்காடு பகுதியில் பசுமாட்டை சிறுத்தை வேட்டையாடியது. இதனைத் தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொறித்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கரடு பகுதியில் வனத்துறையினர் 3 கூண்டுகள் வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் புலியூர் அருகே குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு காட்டு யானைகள் வெளியேறி போத்துப்பாறை, புலியூர், கோம்பைக்காடு உள்ளிட்ட மலை கிராமங்களில் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் வனத்துறையினர் கவனம் செலுத்தி சுற்றித் திரியும் காட்டு யானைகளை வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் பட்டுப்போன மரத்தை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரத்தூர் கிராமத்தில் சேத்தியாத்தோப்பு சிதம்பரம் சாலை ஓரமாக மிகப்பெரிய பட்டுப்போன புளிய மரம் இருந்து வருகிறது. இந்த மரம் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழுந்து சாலையில் செல்லும் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இதனால் இந்த மரத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலூர் சுற்றுவட்டார பகுதியான கோட்டப்பட்டியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தது. மேலும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே ஸ்பின்னிங் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளி ஒருவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மெயின் ரோடு ஓலப்பாளையத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்பின்னிங் மில்லில் பன்றி அரைக்கும் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பிடித்துள்ளது. இந்த தீ விபத்தில் மில்லில் பணிபுரியும் மனோஜ் என்ற தொழிலாளி தீயில் கருகி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழக்கரை காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் மணிமாறன் என்பவர் ராமநாதபுரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்த மணிமாறனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெறாமல் ஏரி நீர்நிலை புறம்போக்கு சாலையை ஆக்கிரமித்து ஆய்வகத்தை கட்ட முயன்ற நெடுஞ்சாலைத்துறையினரின் முதல் கட்ட பணியை குடியிருப்பு வாசிகள் தடுத்து நிறுத்தினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழி சாலை அமைப்பதற்கான ஆய்வகத்தை காஞ்சிபுரத்தில் கோனேரிக்குப்பம் ஊராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் அனுமதி பெறாமல் ஆய்வகம் கட்டுவதற்காக முதல் கட்ட பணிகளை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் யாரிடமும் அனுமதி பெறாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் தன்னிச்சையாக செயல்பட யார் அனுமதி கொடுத்தது என பணிகளை தடுத்து நிறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அண்டக்குடியில் சர்க்கரை ஆலைக்கு தேவையான வேதிப்பொருட்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 32,000 லிட்டர் மொலாசஸ் பொருளானது பருத்தி வயல் முழுவதும் கொட்டி தீர்ந்தது. மேலும் இந்த விபத்தால் அப்பகுதியில் இருந்த மின்சார கம்பம் முறிந்து வயலில் விழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்சார ஊழியர்கள் மின்சாரத்தை உடனடியாக துண்டித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலப்பு திருமணம் செய்த பெண்ணை விஷம் வைத்து கொல்ல முயற்சித்த கணவன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அழைத்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் நகராட்சி அலுவலக வாசலில் கவுன்சிலர் ஒருவர் குப்பையை கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாலாஜாபேட்டை நகராட்சி எல்லைக்குட்பட்ட 19வது வார்டில் குப்பைகளை சேகரித்து செல்வது, கால்வாய்களை தூர்வாறுதல் போன்ற தூய்மை பணிகள் முறையாக நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கவுன்சிலர் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் தனது கணவருடன் சேர்ந்து குப்பைகளை சேகரித்து நகராட்சி அலுவலகத்தின் வாசலில் கொட்டினார். மேலும் முறையாக தூய்மை பணிகள் நடக்கவில்லை என நகராட்சி அதிகாரிகளிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திருக்குவளை, தென்மருதூர், கோயில் கண்ணாப்பூர், தென்சாரி, வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் தாளவாடி ஓசூர் சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து வடிகால்கள் அமைத்து தரக்கோரி விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் நிம்மதியடைந்தனர். ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்கல்பாளையம், சோலார், திண்டல், வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து புறநகர் பகுதிகளான மொடக்குறிச்சி, முள்ளாம்பரப்பு, பெருந்துறை, சித்தோடு, கவுந்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நிம்மதி அடைந்தனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த சூறை காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ராயம்பாளையம், சின்னேரிபாளையம், கருமாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விடிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பலத்த சூறைக்காற்று காரணமாக செல்போன் டவர் வீட்டின் மேல் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வானூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக கலைவாணர் நகர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ஆனந்த் என்பவரது வீட்டின் அருகே இருந்த செல்போன் டவர் வீட்டின் மேல் சரிந்து விழுந்தது. இது சம்பந்தமாக செல்போன் நிறுவனத்திடம் தெரிவித்தும் அலைக்கழித்து வருவதாக மருத்துவர் ஆனந்த் போலீசாரிடம் புகார் அளித்ததன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சி 40வது வார்டுக்குட்பட்ட கஸ்பா சித்தத்தா நகரில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் போதுமான வடிகால் வசதி இல்லாமல் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. முழங்கால் அளவு தண்ணீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். விடியா திமுக அரசு போதுமான வடிகால் வசதி செய்யாததால் மழைநீர் வடிவதற்கு நீண்ட நேரமானது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதியின் கிழக்கு மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஈரட்டி பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு 8க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் நீர் வடிந்த பிறகு போக்குவரத்து சீராகும் என மலை கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். விடியா அரசு விரைந்து மேம்பாலம் கட்டும் பணியை முடித்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி, சில்வாரம்பட்டி, லட்சுமிபுரம், தென்கரை, கள்ளிப்பட்டி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் நிம்மதியடைந்தனர். மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் 4ஆம் நாளாக கையெழுத்திட வந்த டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க 2 நாள் அவகாசம் கேட்டுள்ளார். சாலை விதிகளை மீறியதாகவும் அதிவேகமாக காரை இயக்கியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையுடன் ஜாமீனில் வெளிவந்தார். முதல் நாள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த டிடிஎஃப் வாசனிடம் காவல்துறை விசாரணைக்காக அவரது செல்போனை ஒப்படைக்க வேண்டும் என சம்மன் வழங்கப்பட்டது. ஜூன் 3ஆம் தேதி செல்போனை ஒப்படைப்பதாக காவல்துறையிடம் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரயில் முன் பாய்ந்து கட்டிட பணியாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கட்டிட பணியாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த சில மாதங்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் ஆம்பூர் ரயில் நிலையம் அருகே பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அதிவிரைவு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே போலீசார் மற்றும் ஆம்பூர் நகர போலீசார் ராஜாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் பள்ளப்பட்டி பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெயரை பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி மோசடியில் ஈடுபட முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான MR விஜயபாஸ்கர் பெயரை பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி வருவதாக அதிமுகவினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் ராஜ்குமாரை பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் அவர் அனுமதியின்றி சீட்டு கம்பெனி நடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் ராஜ்குமாரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் திடீரென உயிரிழந்த காரணத்தால் அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரக்கோணம் அடுத்த தண்டலம் பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் மனைவி இறந்த சோகத்தில் மதுவிற்கு அடிமையாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரது வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதனால் அக்கம் பக்கத்தினர் சேட்டுவை தாக்கியதாகவும் தெரிகிறது.
இதில் மயங்கி விழுந்த சேட்டுவை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.